இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2025 மே மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 12:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. இது இரவு 10:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 2:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. இந்த அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாகவும் கவனமாகவும் வேலைகளை செய்வதும் நல்லது. சில சௌகரியங்களை வேலைகளுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்களுடைய தடுமாறும் உணர்வுகளையோ குழப்பமான உணர்வுகளையோ உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவும் முக்கியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் நல்ல ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை கையகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய மன கவலைகளும் நீங்கும். உறவினர்கள் வீட்டு விருந்துகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு வேலை தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில்ல ஏற்பட்டு இருந்த சில சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. வேலைகளை மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. காதல் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும்.
நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்று புதிய வழிகளும் பிறக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். விரும்பும் பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றவாறு நீங்க மாற்றிக்கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல இறுக்கமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். திறம்பட பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அதிருப்தியான சூழ்நிலைகளும் மாறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் அரசு கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பண பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆளுமையை நீங்கள் மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. குடும்பத்துல வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல லாபத்தையும் ஈட்டிவிடலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சில புதிய நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் உண்டாகும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நிலையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சில திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளும் நிறைவேறும், தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். சில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சகோதர உறவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால ஓரளவிற்கு நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு உணவு வகைகளினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடை வளர்ப்புல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்றும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்ககிட்ட பாசத்துடனும் நடந்தும் கொள்வாங்க. அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில பெரிய பொறுப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். உங்களை நம்பி சில வேலைகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சுறுசுறுப்பாக செயல்படவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நிதி சவால்களையும் தைரியமாக சந்திக்கவும் செய்வீங்க. சில பொருளாதார தடைகளை எல்லாமே தைரியத்துடன் தாண்டி வந்தும் விடுவீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபட்டு பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையில வெற்றியையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். குடும்பத்துல என்ற கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அமைதியுடன் செயல்பட்டு அனைவரையுமே கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை ஈர்க்கவும் செய்யலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில வேகத்தையும் காட்டுவீங்க. திறமையுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகள் என்பது அவ்வளவாக இருக்காது. நீங்களே இருந்து செய்ய வேண்டியதும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று குறைந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது சோம்பலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது ஆர்வம் குறைவாகவும் உணர்வீங்க. விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. பக்குவமாக இதனை கையாளவும் செய்வீங்க. நல்ல மகசூலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிற்சாலையில பொருள் உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல முன்னேற்றமும் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. கடல் கடந்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்கள்ல புதிய கிளை திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளையும் செய்யலாம். பிள்ளைகளுடைய நலன்ல வளர்ச்சியையும் அக்கறையையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எளிதில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாக தங்க முடியும். அவர்கள் கிட்ட இருந்து சில பொருளாதார உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளுவும் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆனாலும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலையில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களை மட்டும் என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் காதலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கத்துடனும் இருப்பீங்க. மறைமுகமான சில பிரச்சனைகளும் தோன்றி மறையலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் கிட்ட விவாதமின்றி செயல்படுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. சில யோகமான வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். சூழ்நிலைகளை என்று கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவ்வப்பொழுது பொறுமை இழந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மையான எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்திக் கொள்வதற்காக நீங்க கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நீங்கள் இன்று மற்றவர்களுக்கு நல்லது சொன்னாலும் மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடைய செய்கையினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். சிலருக்கு கை செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறை கூறவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது நம்ப வேண்டாம் என்ற மனக்குழப்பத்திற்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது.
இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலரிடத்துல எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது உடல் அளவுல பலவீனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிப்பதில் சிறப்பான கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை தொழில் தொடர்பாக லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையிடத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இனம் புரியாத புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. சில எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆழ்ந்து யோசித்து எந்த ஒரு செயலையும் முடிப்பதும் நல்லது தாங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. மற்றவர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து இந்த பேசிவிடவும் வேண்டாம். பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சக பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல நீங்க நயமாக பேசி தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையினால நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்க அதிகமாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று செயல்படுவதே நல்லது. பணியிடங்கள்ல வீண் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில தடுமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது தாங்க. யாருடைய பேச்சுக்களையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இதன் மூலம் இன்று உங்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அவர்களுடைய கல்வியில ஆர்வத்துடனும் இருப்பாங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சிலருக்கு தங்க நகைகள் சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தந்திரமாக சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வேலையாட்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில தன வரவுகளினால சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை உணர்வுகளும் நீங்குங்க. அனைவரிடத்திலுமே என்ற நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல விட்டு கொடுத்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல விரும்பத்தக்க பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியும் உங்களிடத்துல காணப்படும். உங்களுடைய நம்பிக்கை உணர்வினை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கையில் இருக்கின்ற பணத்தை நீங்கள் சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக சிந்திப்பதும் நல்லது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். அரசு துறை பணியார் துறையில இருக்கிறவங்க சிரமமின்றி வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனதை கவர்ந்தும் விடுவீங்க. அவர்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடன் மனமிட்டு பேசவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக என்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சிலருக்கு இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப பொறுப்புகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளையும் புரிந்தும் கொள்வீங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். வேலையில உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சரியான வகையில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். தந்திரமாக சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வேலையாட்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத சில தன வரவுகளினால சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்களாங்க. அவர்களினால நீங்க பெருமை கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பது என்ற நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இன்று சாந்தமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் சில உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை ஒவ்வொன்றாக தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று தொழில செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிலரிடத்துல இருந்து வந்த தவறான மனப்பான்மைகளும் நீங்கும். பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இன்று காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்லயும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திலையும் லாபத்தையும் பெற்றுவிடலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். சில சவால்களை சமாளிப்பதற்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்பட்டு விடலாங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. வேலையில கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. ஒருவேளை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது.
நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பொருளாதார பாதுகாப்பிற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று அவ்வப்பொழுது அமைதி இல்லாமலும் காணப்படுவீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேமோக்காக இருந்து வந்த சேமிப்பு திட்டங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் காட்டுவீங்க. வேலையாட்களுடைய உதவிகளினால வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உற்பத்தியையும் பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் நிதானமாக செயல்பட்டு சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில பிள்ளைகளுடன் விளையாடியும் மகிழ்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சில புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. உணவுல முழு கவனத்தை செலுத்துவதும் நல்லது தாங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குறையும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையும் சாதகமாகவும் அமையும். காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக வேலைகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அவ்வப்பொழுது சற்று சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாக தங்க இருக்கும். சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தாமதங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. சில சிரமப்பட்டு தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். சங்கடங்களும் நீங்கும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நயமாக பேசுபவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தள்ளி போய் தாங்க முடியும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது.
சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலையில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். இன்று நன்மைகளையும் பெறலாம். சொத்துக்கள் வாங்கும் விஷயங்கள்ல அதீத முயற்சியையும் காட்டுவீங்க. இது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடியும் வரலாம். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சமூகம் சார்ந்த பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை எளிமையாக அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறை மகிழ்ச்சியையும் நல்ல புரிந்துணர்வுகளையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கடின உழைப்பின் மூலம் நல்ல சலுகைகளையும் ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கியம் நிறைந்தும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே சுறுசுறுப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளுடனும் இருப்பீங்க. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களை உங்களுடைய பேச்சுக்களினால கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சில பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான தொழில முன்னேற்றமும் உண்டாகும். நகைகளை வாங்கி கொடுத்து வீட்டுல இருக்கின்ற பெண்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்வீங்க. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் இருப்பாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான பயண திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வருமானத்தையும் பெற்றுவிடலாம். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையையுமே எளிமையாக கடந்து வந்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய சில செயல்பாடுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவு செய்வதும் நல்லது. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சமூகம் சார்ந்த பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வரவுகளினால கையிருப்பும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க.
பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்தில் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. கையிருப்பும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். முயற்சிகளும் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல சின்ன சின்ன தேவையற்ற எண்ணங்களும் ஏற்படலாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான கருத்து வேறுபாடுகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில பணத்தை மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை சொன்னாலும் அது மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஏதாவது மனக்கவலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கிட்ட மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். கை காசை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படலாங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்கள் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதியதாக ஏதாவது ஒன்றை முயற்சியும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பழைய திட்டங்கள்ல நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல லாபமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட அன்பும் ஆதரவுகளும் அதிகரிக்கும். வேலையில சாதகமான போக்கும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இணையம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் கற்பனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இலக்கியம் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆதாயம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறனுடனும் காணப்படுவீங்க. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.